ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது, அதாவது பொதுவாக ஜோதிடத்தில் கேந்திரஸ்தானம், திரிகோணஸ்தானம், பணபரஸ்தானம், இப்படி பல வகையான ஸ்தானங்களை சொல்லிகிட்டே வருவாங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது திரிகோணஸ்தானம். திரிகோணஸ்தானம்னா 5ஆம் இடம், 9ஆம் இடம் ரொம்ப முக்கியம். 1ஆம் இடம்ங்கிறது கேந்திரத்துக்கும் பொதுவானது, திரிகோணத்துக்கும் பொதுவானது. அதனால் திரிகோணம்னு வரும்போது 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போதே அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்லா இருக்கா, அதாவது 1ஆம் இடம் நல்லா இருக்கா, 5ஆம் இடம் நல்லா இருக்கா, அடுத்தது 9ஆம் இடம் நல்லா இருக்கா, அந்த 1, 5, 9 நல்லா இருந்தால் தான் அந்த ஜாதகத்தை பார்க்குறது நல்லது. 3மே நல்லா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. குறைந்தபட்சம் 3ம் கெட்டு போகாமல் இருக்கணும். ஏதாவது 1, 2ஆவது நல்லா இருக்கணும்ல. 3ம் கெட்டு போச்சுன்னா அவர்களுக்கு ஜோதிடம் பார்க்குறதே வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம சேனல்லே பல தடவை சொல்லியிருக்கோம். இங்கே என்ன பார்க்குறதுன்னா, சில இடங்களில் தவறான கருத்துக்கள் திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. 5ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி, 9ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும், 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்ல பலனை தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து பரப்பப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும்ல. பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, திரிகோண ஸ்தானத்தில் ஒரு கிரகம் போயிடுச்சுன்னா, அதாவது எப்படின்னா, லக்னத்துக்கு நல்ல பலனை கொடுக்காத கிரகங்கள் கூட ஒரு பாவ கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட அது போய் திரிகோண ஸ்தானத்தில் அமர்ந்ததுன்னா அது சுபத்துவம் பெறுது அப்படிங்கிற ஒரு கதை எடுப்பாங்க. 5ல் உட்காந்தாலும் சரி, 9ஆம் இடத்துல உட்காந்தாலும் சரி, அது சுபத்துவம் பெறுது. அதே போல் 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது உபஜய ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறதுனால அது பாவ கிரகங்கள் இருந்தாலும் சுப கிரகங்கள் இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு இது பொதுவாக சொல்லப்படுற விதி தானே தவிர, இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுக்க முடியாது. ஒரு ஜாதகத்தில் அப்ளை பண்ணி ப்ராக்டிக்கலாக அந்த ஜாதகங்களை பார்க்கும்போது தான் எந்த அளவுக்கு என்னென்ன பலன்கள் உண்மையாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். பழைய நூல்களில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதெல்லாம் நம்ம புறக்கணிச்சிடக்கூடாது, கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஆனால் அதை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா தப்பாக போகும். ஏன்னா சில ஜாதகங்கள் பொதுவான விஷயங்களில் பலன்கள்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக சொல்லப்பட்டிருக்கும். அது தனிப்பட்ட ஜாதகத்தில் கொஞ்சம் தான் அப்ளை ஆகும். 2வது காலகட்டங்கள் மாறுதில்ல. அந்த மாதிரி காலகட்டங்கள் பார்க்கும்போது மனிதனோட வாழ்க்கை முறையும் மாறிடும். ஒரு காலத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி தான் சொந்த பந்தங்களுக்குள்ளேயே திருமணம் பண்ணியிருப்பாங்க, தூரத்தில் கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி காலம் அப்படியா இருக்குது, நிறைய மாறிடுச்சு இல்லையா? அதனால் அதே விதிகள் அப்படியே இங்கே அப்ளை ஆகாது. அதில் ஒரு சில அம்சங்கள் மட்டும்தான் பொருந்தும். அதனால் அதை அப்படியே எடுத்துகிட்டு பார்க்க முடியாது. இந்த இடத்துல என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பாவக்கிரகம் 5ஆம் இடத்துக்கு, ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாதகாதிபதினே வச்சுப்போமே. இப்போ மிதுன லக்கணத்துக்கு பாதகாதிபதி அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் குரு தான் பாதகாதிபதி. அப்போ குரு எங்கே பார்த்தாலும் நல்லது செஞ்சிருவார்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த குரு 5ஆம் இடத்துல உட்கார்ந்தார் அப்படின்னு வச்சுப்போம். மிதுன லக்கணத்துக்கு பாதகாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு 5ஆம் இடத்துல உட்கார்ந்தால் அந்த இடம் சுபத்துவம் பெற்றுடுது அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த கிரகம் அந்த லக்கணத்துக்கு சுபத்துவம் பெற்றுடும். அதே சமயத்தில் அந்த 5ஆம் இடம்ங்கிறது கெட்டு போயிடும். உதாரணத்துக்கு எடுத்துப்போம், ஒரு விலங்கு சேற்றில் உழுந்து பரண்டுட்டு ஒடியாந்து என்ன பண்ணுது, ஸ்விம்மிங் பூலில் விழுந்துருது, நீச்சல் குளத்தில் விழுந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ண, உழுந்து நீச்சல் அடித்து ஓடுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அது உடம்புல உள்ள அழுக்கெல்லாம் கிளியர் ஆகி சேரெல்லாம் கிளியர் ஆகி அது பளிச்சுன்னு ஓடி போயிடும். அதே சமயத்தில் இந்த ஸ்விம்மிங் பூல் கெட்டு போயிடும்ல, அதையும் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குல்ல. அப்போ ஒரு கிரகம் பாவ கிரகம் 5ஆம் இடத்துல உட்காரும்போது அந்த கிரகம் புனிதம் அடைந்தாலும் அந்த இடம்ங்கிறது பாதிக்கப்படும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அடுத்தது 9ஆம் இடம். 9ஆம் இடமும் ஒரு வகையில் திரிகோணஸ்தானம் தானே. அப்போ அந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் கூட அது நல்ல பலனை தான் கொடுக்கணும்னு எதிர்பார்த்தால் கூட அந்த இடம் பாவ கிரகங்கள் போய் உட்கார்ந்ததுன்னா அந்த 9ஆம் பாவம் பாதிக்கப்படுங்கிறத நம்ம கணக்கில் வச்சுக்கணும். அடுத்து 11ஆம் இடம். 11ஆம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானம் தான். அப்போ 11ஆம் இடத்துல எந்த கிரகம் போய் உட்கார்ந்தாலும் அது நல்ல பலன்களை தான் கொடுக்கும். அது மாற்றாது. அது பாவ கிரகம் வந்தாலும் சரி, சுப கிரகம் வந்தாலும் சரின்னு ஒரு கணக்கை எடுத்துடுவாங்க. அதே சமயத்தில் என்ன லக்னம்னு பார்க்காம 11ஆம் இடத்துல இருக்கிற அத்தனை கிரகங்களும் பலன் கொடுத்தோம்னா அது தவறாக போய் முடிச்சிடும். இதை விளக்கிறதுக்கு தான் நம்ம இந்த விஷயங்களை சொல்ல போகிறோம். இது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக 5ஆம் இடத்துல சுபக்கிரகங்கள் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. சுபக்கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கா, சூரியன் ஒரு வகையில் பாவக்கிரகமாக இருந்தால் கூட 5ஆம் இடத்துல இருந்து அதுக்கு ஒரு குருவோட பார்வை கிடைச்சதுன்னா நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுப்போம். செவ்வாய் பொதுவாக பாவக்கிரகங்களோட பட்டியலில் சேர்த்திருந்தால் கூட அந்த செவ்வாய்க்கு இங்கிருந்து குருவோட பார்வை கிடைத்திருந்தனால் அந்த செவ்வாய் நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது 5ஆம் இடத்துல சனி, ராகு, கேது இந்த கிரகங்கள் போய் உட்காருவது
அவ்வளவு சிறப்பு அல்ல. என்னதான் சனி வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கூட 5ஆம் இடத்தில் உட்காரும்போது 5ஆம் இடம் புத்தி ஸ்தானம், சிந்தனை ஸ்தானம், அதுதான் வந்து புத்திரஸ்தானமும் கூட. ஸோ 5ஆம் இடத்துல உட்காரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்தமாக இருப்பார்கள். ஒரு விஷயத்தை ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சிக்காது, ஞாபக மறதி சில பேருக்கு அடிக்கடி வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எதை செய்யணுமோ அதை விட்டுட்டு செய்யக்கூடாத விஷயங்களில் செஞ்சிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்படிலாம் சொல்லுவாங்க. அடுத்தது வந்து புத்திரஸ்தானத்தில் போய் ஒரு பாவக்கிரகம் உட்காரும்போது நம்ம புத்திரர்கள் வந்து நம்மளோட பிறக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து எதிர்பார்க்குற மாதிரி அவர்களுடைய எதிர்காலம் இருக்காது. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவங்கள உருவாக்க முடியாது. நம்ம ஷார்ப்பாக நினைப்போம், அது கொஞ்சம் டல்லாக இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி வந்து அந்த மாதிரியான முரண்பாடுகள் வந்துடுறதுங்கிறதுனால அது ரொம்ப கவனிக்கணும். அடுத்தது 5ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்தால் கூட ஒரு நல்ல பலனை கொடுக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ராகுங்கிறது நிறைய வித அதிர்ஷ்டங்களை கொடுத்தால் கூட நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், ராகு வந்து 5ஆம் இடத்துல உட்காரும்போது அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். அதே சமயத்தில் பிள்ளைகளோட அந்த தன்மையை, அவர்களுடைய இந்த திறமையை வந்து குறைவாக்கிடும். அவங்களுடைய படிப்பு கல்வி ஞானத்தை கூட குறைச்சிரும்னு சொல்கிறோம். ஒருவேளை இந்த கல்வி ஞானம் பிள்ளைகள் நல்லா படிச்சுன்னா நமக்கு வந்து வறுமையை கொடுத்துரும். அதை பார்க்கணும். 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது அவர் நல்ல சிறப்பே கிடையாது. அதுக்கு புத்திர பாதிப்புன்னு ஒரு விஷயத்தை சொல்லிவிடுவாங்க. இன்னும் பல நூல்களை, பழைய நூல்களை தேண்டி படிக்கும்போது கூட பார்த்திங்கன்னா, பிள்ளைகளால் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களுடைய அந்த பொருளாதார இழப்புகளும் பார்த்திங்கன்னா நிறைய பாதிப்புகளுக்கும் உள்ளாகிறாங்க அப்படின்னு சில இடங்களில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பொதுவாக 5ஆம் இடத்துல எல்லா கிரகமும் நல்லது கிரகம் அப்படின்னு கொடுத்துட முடியாதுல்ல. அந்த இடத்துல பாவக்கிரகங்கள் உட்கார்றது அவ்வளோ சிறப்பு இல்லை. சனி 5ஆம் அதிபதியாக இருந்து 5ஆம் இடத்துல உட்கார்ந்தால் கூட அது பொதுவாக 5ஆம் இடம்னு வரும்போது அதுவுமே கிரகம் இல்லாண்டு பரவாயில்ல, அல்லது ஒரு சுபக்கிரகம் உட்கார்ந்தால் பரவாயில்ல அப்படின்னு தான் நம்ம மெயினாக பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி லக்னத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை அனுசரித்து பார்க்கணும். பொதுவாக சுபக்கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு வரிசையில் 5ஆம் இடத்துல குரு இருந்தால் நல்லது தான். அதே சமயத்தில் குரு மட்டும் தனித்து இருந்தால் அது என்ன சொல்லணும்னா, அது காரக பாவனாஸ்திங்கள்ல அந்த குருவுக்கு ஏதாவது அதோட நட்பு கிரகத்தோட பார்வை, சூரியனோட பார்வையோ செவ்வாயோட பார்வையோ இல்லை சுக்கிரனோட பார்வையோ கூட கிடைக்கிறது தவறு கிடையாது. அது மாதிரி கிடைச்சிதுன்னா நல்லது அப்படின்னு எடுக்கலாம். மற்ற எந்த கிரகங்களோட வந்து சனியோட பார்வையோ அவ்வளோ நல்ல விசேஷம் கிடையாது இல்லையா. அப்போ அந்த மாதிரி பார்க்கணும். அதுக்கு அடுத்தது மற்ற நல்ல கிரகங்கள் சந்திரன், புதன் உட்காரும்போது கூட சில நேரங்களில் புத்திர பாதிப்புகள் ஏற்படுது. அப்புறம் சந்திரன் உட்கார்றது, இதெல்லாம் பார்த்து தான் கொஞ்சம் நல்ல கிரகங்களாக உட்கார்றது நல்லது. அடுத்தது 9ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து பாக்கியஸ்தானம், நம்மளுடைய தான தர்மங்களையும் செயல்திறன்களையும் உயர்கல்வியையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் தானே. அந்த இடத்துலையும் பாவக்கிரகங்கள் உட்கார்றது நல்லது அல்ல. சில பேர் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க, உழைச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க. கஷ்டப்பட்டு படித்து ஏதோ ஒரு சின்ன வேலையை பிடிப்பான். கல்யாணம் ஆன பிறகு பார்த்தோன்னா பொண்டாட்டி வேலைக்கு மட்டும் போக மாட்டேன்னு அடம்பிடிப்பா, இல்லை கடனை இழுத்து விட்டுடுவா, இல்லை வந்து குடும்பத்திலேயே சில பேருக்கு வந்து கடன் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து தம்பி தங்கச்சிகளை கட்டி கொடுக்குற மாதிரி வரும். இந்த மாதிரி வந்து மற்றவர்களுக்காக தன்னுடைய சுமைகளை சுமக்க வேண்டிய சில சூழ்நிலை வரும். அப்போ தனிப்பட்ட மகிழ்ச்சியில் நினச்சி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, 9ஆம் இடத்துல ஒரு சுபக்கிரகம் இருக்கிறது நல்லதுன்னா, இப்போ எப்படின்னா சில பொண்ணுங்களோட ஜாதகத்தை பார்க்கும்போது 9ஆம் இடத்தை மெயினாக பார்ப்பாங்க. அந்த 9ஆம் இடத்துல சுபக்கிரகம் உட்காந்துன்னா இருக்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப செல்லமாக வளரும். சின்ன வயசுலேருந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த பொண்ணை சொல்கிறது தான் அவங்க வீட்டில் உள்ளவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. அவ்வளோ செல்வாக்காக இருப்பாங்க. திருமணம் ஆன பிறகு கணவன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த வீட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு வைக்கிற அதிகாரமாக தான் இருக்கும், நல்ல செல்வாக்காக தான் இருக்கும். இதுதான் என்ன சொல்கிறது, 9ஆம் இடத்துல ஒரு சுபக்கிரகம் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறது. அதுக்கு தான் இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். அந்த கிரகம் நல்ல கிரகமா அப்படிங்கிறத பார்த்து மட்டும் நம்ம கொஞ்சம் முடிவு பண்ணிக்கிட்டால் போதுமானது. அடுத்தது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 9ஆம் இடம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்திர லக்கணத்துக்கு வந்து அது ஒரு பாதகஸ்தானமாக வந்துடுது. அப்போ ஸ்திர லக்கணங்களுக்கு வந்து 9ஆம் இடம் பாதகஸ்தானமாக வந்துடுறதுனால அந்த இடத்துல சுபக்கிரகம் உட்கார்ந்தாலும் பாவக்கிரகங்கள் உட்கார்ந்தாலும் அது ஒரு நல்ல பலனை கொடுக்குமாங்கிறத யோசித்து தான் பலன் சொல்லணும். இப்போ ஸ்திர லக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபம் வந்து ஒரு ஸ்திர லக்கணம், அதுக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம். அந்த இடத்துல போய் என்ன கிரகம் உட்கார்ந்தாலும் அதுக்குனால ஏற்படக்கூடிய காரகத்துவம் பாதிப்பு தான் கொடுக்குமே தவிர நல்ல பலனை கொடுக்காது. அதே போல் சிம்ம லக்கணத்தை பார்த்திங்கன்னா சிம்ம லக்கணத்துக்கு 9ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது மேஷம். அப்போ மேஷத்தில் போய் ஒரு கிரகம் உட்கார்ந்ததுன்னா சிம்ம லக்கணமாக பிறந்து அவங்களுக்கு மேஷத்தில் போய் இருக்கிற கிரகம் வந்து நிச்சயமாக அது பாதகஸ்தானமாக இருக்கிறதுனால அது நல்ல பலன்களை கொடுக்காது. அதே போல் விருச்சிக லக்கணத்தை எடுத்துட்டிங்கன்னா விருச்சிக லக்கணத்துக்கு 9ஆம் இடம் வந்து பாதகஸ்தானமாக இருக்கிறதுனால விருச்சிக லக்கணமாக இருந்து கடகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. அதே போல் கும்ப லக்கணமாக இருந்து அதுக்கு 9ஆம் இடமான துலாம் ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களும் நல்ல பலன்களை கொடுக்காது. அதனால் 5ஆம் இடம் வந்து என்ன லக்கணமாக இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிற அத்தனை கிரகங்களும் நல்ல பலன் தான் கொடுக்கும்.
இது வந்து 9ஆம் இடம்ல என்ன கிரகம் உட்கார்ந்தாலும் நல்ல பலனை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து நல்ல முடிவுகளை கொடுக்காது, நல்ல பலன்களை நம்மளால் துல்லியமாக கூற முடியாது. அதே போல் 11ஆம் இடத்துல சுபக்கிரகங்கள் இருந்தாலும் பாவக்கிரகங்கள் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்குங்கிறது ஒரு பொதுவான கருத்து தான். இது சரலக்கணமாக இருக்கிற பட்சத்தில் மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த மாதிரி 4 லக்கணத்துக்கு இருக்கிற பட்சத்தில் அங்கே 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் பாதகத்தை செய்யுங்கிற மாதிரி நல்ல பலன்களை கொடுக்காது. அதனால் ஒரு ஜாதகத்தை பொறுத்தவரை 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் எதை வேணாலும் பார்க்கலாம். என்ன லக்கணம், சரலக்கணமாக, ஸ்திரலக்கணமாக, உபயலக்கணமாக, அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து சுபக்கிரகமாக, பாவக்கிரகமாக, இது எல்லாத்தையும் பார்த்து பலன் சொன்னால் மட்டும்தான் இந்த வந்து ஜோதிடம் வந்து ஒரு தெளிவாக அனலைஸ் பண்ணுறதுக்கும் உதவும். துல்லியமாக சொல்லணும் கூட இல்லை, ஓரளவுக்கு நம்ம உத்தேசமாக பலன் சொன்னால் கூட எதிரான திசையில் பலன் சொல்லாமல் நல்ல பலன்களை சொல்வதற்கும் சரியான பலன்களை சொல்வதற்கும் உங்களுக்கு கை கொடுக்குங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.